அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். இப்போ இந்த பொங்கலுக்கு வராம தள்ளி போனதுனால தயாரிப்பு தளப்புல எந்த அளவுக்கு நஷ்டங்கள் அதிகமாக? மிகப்பெரிய நஷ்டம் சார். ஏன்னா நான் நினைக்கிறேன், ஒருவேளை இது எதிர்பார்ப்பு அதிகமாக இன்னும் வியாபாரம் அதிகமாகாதா? திருப்பி வியாபாரம்ங்கிறது ஆல்ரெடி செய்து முடிச்சிட்டாங்க. அதனால இப்போ டிலே ஆனதுனால வியாபாரம் அதிகமாகாது. ஆனால் ஒரு தொகை கொடுத்து படம் வாங்கினாங்கல்ல, அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் ஏற்கனவே சொன்னதா, எங்களுக்கு வட்டியா இவ்வளோ ரூபா லாஸு, அதனால நான் உங்களுக்கு தர வேண்டிய அந்த பிரிண்ட் டெலிவரிக்கு ஒரு பேமெண்ட் வரும்ல. எப்பவுமே வியாபாரம்ங்கிறது ஒரு தொகையை பேசுவாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் சைடுல இருந்து ஆமா ஒரு அட்வான்ஸ் கொடுப்பாங்க. பேலன்ஸ் படம் ரிலீஸுக்கு முதல் நாள் தானே கொடுப்பாங்க. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, சார் நீங்க ஒரு மாசம் தள்ளி ரிலீஸ் பண்றீங்க, நான் இவ்வளவு ரூபா வட்டி வாங்கினேன், எனக்கு இவ்வளவு ரூபா நஷ்டம், அப்போ நான் உங்களுக்கு செட்டில்மெண்ட்ல இவ்வளவு ரூபா கழிச்சுக்குவேன்னு சொல்லுவாங்க. அப்போ தயாரிப்பாளருக்கு நஷ்டம் தான் ஏற்படும். அதுக்கடுத்து கேவிஎன்னை பொறுத்த வரைக்கும் சொந்த பணத்தில் படம் எடுத்ததா ஒரு தகவல் இருக்கு. 350 கோடி ரூபா அவர் செலவு பண்ணியிருக்காரு. அது சொந்த படம்ங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்கு. ஒருவேளை அந்த தகவல் பொய்யாக இருந்து இவர் ஃபைனான்ஸ் வாங்கி படம் எடுத்ததா வச்சுக்குவோம். அப்போ 350 கோடிக்கு எவ்வளவு வட்டி ஆகும்? இப்போ ஒரு மாசம் தள்ளி இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அதுக்கு எவ்வளவு வட்டி ஆகும்? இல்ல 350 கோடினாலே அவர் வீட்டுக்குள்ள வச்சுக்க மாட்டாங்களா? அவங்க எல்லாமே ஆமா கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல தானே வாங்கியிருக்காங்க. ஆமா. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அந்த தாமதமாக ரிலீஸ் ஆகிறது தயாரிப்பாளருக்கும் ஒரு இழப்பு தான், விநியோகஸ்தர்களுக்கும் இழப்பு தான், தியேட்டர் அதிபர்களுக்கும் இழப்பு தான். இதில் நடித்த நடிகர் நடிகைகளுக்கு இழப்பு இல்லை, விஜய் உட்பட. ஏன்னா இவங்களுக்கு சம்பளம், அவங்க கேட்ட சம்பளம் வந்துட போகுது, அது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. படம் என்னைக்கு ரிலீஸ் ஆனாலும் அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் முதலீடு செய்தவர்களுக்கு அது ஒரு பெரிய ஏவிஎம் கூட தன்னுடைய சொந்த பணத்தை பண்ண மாட்டாங்க, வெளியில வாங்கி தான் பண்ணுவாங்க. இல்லை பொதுவாகவே அப்படித்தானே. ஏன்னா சினிமாவை நன்கு தெரிந்தவர்களுக்கு அந்த ரகசியம் தெரியும். சொந்த பணத்தில் படம் எடுத்தா அது அவ்வளோ அட்வைசபிள் இல்லைங்கிறது தான் படம் எடுக்க வருபவர்களுக்கு அனுபவசாலிகள் சொல்கிற அட்வைஸ். நீங்கள் கடன் வாங்கி படம் எடுக்கும் போது இருக்கிற அனுகூலம் என்ன அப்படின்னா, நீங்கள் 1 லட்ச ரூபா கடன் வாங்கினாலும் சரி, 100 கோடி கடன் வாங்கினாலும் சரி, படத்து மேலே பாரத்தை போட்டுட்டு நீங்கள் கையை தூக்கிடலாம். படம் ரிலீஸ் ஆகலை, நான் என்ன பண்ணுறது, படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு, நான் என்ன பண்ணுறது, படம் பிஸ்னஸ் ஆகலை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கையை தூக்கிடலாம். கடன் கொடுத்தவங்களும் அதுக்கு மேலே எதுவும் சொல்ல முடியாது. அவர் சொல்கிறது கரெக்டு தானப்பா, படம் தான் ரிலீஸ் ஆகலையிலே அப்படின்னு கேட்டுக்குவாங்க. ஆனால் சொந்த பணத்தை போட்டு நீங்கள் படம் எடுக்கும்போது இப்படியெல்லாம் உங்களால் எஸ்கேப் ஆகிட முடியாது. ஏன்னா அது உங்களுடைய முதலீட்டுக்கே ஒரு நஷ்டம் ஏற்படும் போது அதை உங்களால் தாங்க முடியாது. அதனால் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒன்று லைக்காகவே எடுத்துங்களேன், லண்டனில் ஒரு பெரிய தொழில் பண்ணுறாங்க, பல ஆயிரம் கோடி பல லட்சம் கோடி இருக்கிறதாவெல்லாம் சொல்லப்பட்டது. கடைசியில் அவங்க தமிழ் சினிமா எடுக்க வந்தது பிறகு மதுரை அன்புகிட்ட தானே போய் கடன் வாங்குறதுக்கு நின்னாங்க. அதனால் அதை கடன் வாங்கி படம் எடுக்கிறதுங்கிறது அது ஒரு இயல்பான ஒன்று தான். இப்போ ஜனநாயகன் பொறுத்தளவுக்கு இப்போ இவங்க கட்சிகள்லாம் சொல்கிற குற்றச்சாட்டு என்னென்னா, விஜய் படம் ரிலீஸ் ஆகலைன்னு சொல்லி சென்சார் போர்டு மேலே திட்டுறாங்க, திமுக மேலே திட்டுறாங்க, எல்லாரும் பேசுகிறாங்க. ஆனால் சம்மந்தப்பட்டவர் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு, வழக்கம் போல் இதுக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு குற்றச்சாட்டு. கம்யூனிஸ்டில் கூட சண்முகம் சொல்லியிருப்பார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாம், அது ஒரு நியாயமான கேள்வியாக தானே இருக்குது. ஏன்னா ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலைன்ட்டு ஊரே பேசுது, அந்த படத்துக்கு சம்மந்தம் இல்லாதவர்கள்லாம் பேசுகிறாங்க, நம்மை போன்ற ஊடகவியலாளர்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்மை விட அந்த படத்தோட அதிக நெருக்கம் உள்ளவர் யார் அப்படின்னா விஜய் தானே. ஏன்னா அப்போ அதுக்கு ஒன்று சொல்கிறாங்க, இல்லை அதுக்கு ஒன்று சொல்கிறாங்கன்னா, விஜய் அரசியல் வேற சினிமா வேற, இதில் சினிமா நான் நடிச்ச ஒரு தொழில், அது அரசியலில் கடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாருன்னு அவங்க விஜய் என்ன நினைக்கிறாருங்கிறது யாருக்குமே தெரியாது. விஜய் அப்படி நினைக்கிறார் இப்படி நினைக்கிறாருன்னு யாரோ ஒருத்தர் எப்படி சொல்ல முடியாது. நீங்களும் நானும் சொல்றது கூட பொருத்தமாக இருக்காது. அதே நேரம் என்னன்னா, எல்லாருடைய எதிர்பார்ப்பும் என்னவாக இருக்குங்கிறத விஜய் புரிஞ்சுக்கணும். உங்கள் படத்துக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு, இப்போ கூட நான் வாய் திறக்க மாட்டேன்னு நீங்கள் இருக்கிறது ஒரு சரியான விஷயம் இல்லை. இப்போ தலைவா படத்துக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, எல்லாரும் சேர்த்து பேசுறாங்க, கார் எடுத்துக்கிட்டு நேராக கொடநாட்டுக்கே கிளம்பி போறீங்க. அப்போ உங்க அப்பா கூப்பிட்டு சொல்றாரு, தம்பி புரோட்டோகால் இருக்குப்பா, இப்படிலாம் போனீங்கன்னா கொடநாட்டு கதவு விரிய திறக்காது, போகாதேன்றாரு. அதையும் மீறிக்கிட்டு இவர் கிளம்பி போனார். வீடியோ கூட போட்டிருந்தாரு. ஆமா போனாரு. அங்க போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இல்லைங்க அப்படியெல்லாம் யாரும் சந்திச்சிட முடியாது, அப்பாயின்மெண்ட் இல்லாமல் யாரையும் பார்க்க மாட்டாங்க, நீங்க போங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு ஜெயலலிதா என்ன விரும்புகிறாருங்கிறத அவருக்கு கன்வே பண்ணுறாங்க. நீங்கள் அம்மாவுக்கு ஒரு வருத்தம் தெரிவிக்கிற மாதிரி ஒரு வீடியோ போடுங்க, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடுங்கிறாங்க. அதன்படி இவர் செஞ்சார். அப்போ அன்னைக்கு அந்த படத்துக்கு பிரச்சனை வரும்போது நீங்கள் ஒரு முதலமைச்சருக்கு எதிராக இல்லை, அவர்கிட்ட நியாயம் கேட்கணுங்கிற அளவுக்கு நீங்கள் போனீங்கல்ல.
இன்னைக்கு ஒன்றிய அரசு வந்து உங்கள் படத்தை முடக்குது. நீங்கள் போய் பிரதமரை போய் சந்தித்து நியாயம் கேட்கணும்னு நம்ம சொல்லலை, அல்லது அவருக்கு எதிராக நீங்கள் ஒரு வீடியோ போடணும்னு நம்ம சொல்லலை. ஆனால் உங்களுடைய கண்டனத்தையாவது நீங்கள் தெரிவிக்கணும்ல. இது வந்து இதுக்கு பின்னால் பாஜக இருக்குது அப்படிங்கிறது உண்மையாக இருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு ஆதாரப்பூர்வமான எதுவுமே நம்மகிட்ட கிடையாது. நம்மளாம் ஒரு அனுமானத்தில் பேசுகிறோம். தணிக்கை வாரியத்தை இயக்குவது ஒன்றிய அரசு, அந்த அடிப்படையில் இப்படியெல்லாம் நடந்திருக்கும்னு பேசுகிறோம். ஆனால் விஜய்க்கு தானே உண்மை தெரியும். அப்போ அந்த உண்மையை நீங்கள் நாட்டு மக்களிடம் சொல்லணுமா வேணாமா? குறைந்தபட்சம் உங்களுடைய வருத்தத்தை, வலியை, உங்களுடைய கண்டனத்தை நீங்கள் தெரிவிக்கிறது தானே முறை. அதை நீங்கள் தெரிவிக்காமல் அமைதி காப்பதுங்கிறது அது ஒரு சரியான விஷயம் இல்லை தான். இப்போ உங்களுடைய கணிப்புப்படி இந்த படம் எப்போ வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அதாவது என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா, அந்த படம் ஜனவரி மாதத்துக்கு வருவதே வந்து ஒரு கஷ்டம்தான், சந்தேகம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, பொதுவாகவே அரசுக்கு எதிராக ஒரு வழக்கு நீதிமன்றத்துக்கு போகும்போது அரசு சார்பில் வழக்கறிஞர்கள் வந்து வாதாடுவாங்க. துஷார் மேத்தா வந்து வாதாடுறாரு. அதுதான் இப்போ சொல்ல வந்தேன். இப்போ இந்த கேஸில் துஷார் மேத்தா வர்றாரு அப்படின்னாலே அந்த நீதிபதிகளுக்கு இந்த வழக்கினுடைய முக்கியத்துவம் தெரியும். துஷார் மேத்தா வர்றாரு அப்படின்னா இந்த படம் ரிலீஸ் ஆகிறது யாருக்கோ பிடிக்கல, அந்த யார் என்பது நீதிபதிகளுக்கு தெரியும். அப்போ தீர்ப்பு எப்படி இருக்குங்கிறது நம்மளே புரிஞ்சுக்கலாம். அந்த அடிப்படையில் இந்த மாதம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. இதை ஒரு பிப்ரவரி வரைக்கும் தள்ளுவோம். எல்லாத்துக்கும் மேலே நான் முதல்ல சொன்னது தான், ஜனநாயகன் படத்தினுடைய கண்டென்ட்ல எந்த இஷ்யூவும் இல்லை. ஜனநாயகனை வைத்து இவங்க விளையாடுறாங்க. இல்லை, நீங்கள் கண்டென்ட் இஷ்யூ இல்லைன்னு சொல்றீங்க, ஆனால் சில டைலாக்ஸில் எதுவும் பிரச்சனை இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றுமே அதெல்லாம் நீக்கிடலாமே டைலாக்ஸ். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் படம் பார்த்தீங்கல்ல, அரை மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு யூஏ தர்றேன்னு சொன்னீங்கல்ல, அன்னைக்கு உங்களுக்கு தெரியலையா டயலாக்ல பிரச்சனை, இராணுவ இலச்சினையில் பிரச்சனை, மத பிரச்சனை இருக்குங்கிறது அன்னைக்கு தெரியலையா? அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. அது வந்து பகவந்த் கேசரிங்கிற ஒரு மசாலா படத்தினுடைய ரீமேக்கு. கொஞ்சம் சமகால அரசியல், திமுகவுக்கு எதிராக சில அரசியல் இருக்குது, அதுவும் ரொம்ப லைட்டராக தான் இருக்குது. திமுகவுக்கு எதிராக இருக்குன்னா பிஜேபிக்கு தானே மிகப்பெரிய, அதையே அவங்க உடனே. அப்போ நீங்கள் புரிஞ்சுங்க, இந்த படத்தில் பாஜகவுக்கு எதிராகவோ ஒன்றிய அரசுக்கு எதிராகவோ எதுவுமே கிடையாது. இவங்க இந்த படத்தை கை வைப்பதன் மூலமாக விஜயை மிரட்டுகிறார்கள், மிரட்ட பார்க்கிறார்கள். அதுக்கு வந்து இவங்களுக்கு அவகாசம் தேவைப்படுது. புரியுதா இல்லையா? நீங்க ஒரு நாள்ல மிரட்டி இவர் ஒத்துக்கலை அப்படின்னு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா இதை தடுத்த நோக்கமே உங்களுக்கு நிறைவேறாம போயிடும். அப்ப இந்த படத்தை நாங்க ரிலீஸ் பண்ண விட மாட்டோன்னு ஒரு அழுத்தம் கொடுக்க 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 விஜய் வந்து கரைஞ்சி வருவார், நம்ம வழிக்கு வருவார்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இப்போ சென்சார் போர்டை நியாயப்படுத்தி பேசுறது எல்லாமே யார் அப்படின்னா, வானதி சீனிவாசன், ஹெச் ராஜா, அண்ணாமலை, இவங்க எல்லாரும், நைனா நாயந்திரன் எல்லாமே சென்சார் போர்டுக்கு ஆதரிச்சு இவங்க பேசுறாங்க. ஆமா, ஏன்னா பாஜகவுடைய ஆட்கள் தான் சென்சார் போர்டில் உறுப்பினராக இருக்காங்க. அதுக்கடுத்து பாஜகவினர் யாரை சிபாரிசு பண்றாங்களோ அவங்க தான் அங்கே உறுப்பினராக இருக்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு இடதுசாரி சிந்தனையாளரோ அல்லது ஒரு பெரியாரிய சிந்தனையாளரோ அதுக்குள்ள காலங்காலமா எப்பயுமே காங்கிரஸ் இருந்த காலத்தில் காங்கிரஸ் ஆட்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடந்த 15 வருடங்களாக பாஜகவை சேர்ந்தவர்கள் தான் அங்கே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பாஜகவை சேர்ந்தவர்கள் தணிக்கை வாரியத்துக்கு சப்போர்ட் பண்ணி தானே ஆகணும். எல்லாத்துக்கும் மேல அவர்களுடைய எதிரி விஜயினுடைய படம். அப்ப அந்த படத்தை காலி பண்றதுக்கு இப்படியெல்லாம் தானே பண்ணி ஆகணும். அவங்க பண்றாங்க. முதல்வர் ஸ்டாலினே சொல்லியிருக்காரு, அவர் இவருக்கு ஆதரவா சென்சார் போர்டு எதிர்த்து அவர்னு சொல்லியிருக்காரு. ஆமா, அது வந்து விஜய்க்கு ஆதரவுன்னு சொல்ல முடியாது. அவர் ஆமா ஆமா அதானே பாஜகவை எதிர்ப்பதற்கு கிடைத்த வாய்ப்பாக இது குறித்து கருத்து சொல்றாங்க. பட் என்ன இருந்தாலும் தமிழக திரைப்படங்களுக்கு, தமிழ்நாட்டில் தயாராகும் திரைப்படங்களுக்கு தணிக்கை வாரியம் மூலமாக இப்படி ஒரு அச்சுறுத்தல் நிகழும் போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஸ்டாலின் அதை கண்டித்து தான் ஆகணும். என்ன கேட்டால் தன் கடமையை செஞ்சிருக்காரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்க செஞ்சிருக்காங்க. இங்கே இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் இவங்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய, இது வந்து அடிமை கூட்டங்க. எப்பயுமே நான் பல வருஷமாக சொல்கிறேன், திரையுலகம் என்பதே ஒரு அடிமை கூட்டம் தான், ஆளுங்கட்சியின் அடிமைகள். நீங்கள் சொன்னதுக்கும் ஆமாம், சொல்ல போகிறதுக்கும் ஆமான்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற கூட்டம் தான் இது. இவங்க என்ன நினைக்கிறாங்க, அதில் சிக்கலில் இருக்கிறது விஜய் படம். அந்த விஜய் படத்துக்கு ஆதரவாக நம்ம பேசினா ஸ்டாலின் கோச்சுக்குவார், உதயநிதி ஸ்டாலின் கோச்சுக்குவாருன்னு பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு பாஜகவுக்கும் எதிராக இருப்பதால் பாஜகவை சேர்ந்தவர்கள் நம்மளை கோச்சுக்குவாங்க, என்ன ஒன்றிய அரசு வந்து நமக்கு எதிராக ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு இவங்க பயப்படுறாங்க. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் நேர்மையாக தானே தொழில் பண்ணுறீங்க. என்ன நீங்கள் ஒன்றும் சட்டவிரோதமாக எந்த தயாரிப்பாளரும் இங்கே தொழில் பண்ணலையே, சட்டத்துக்கு உட்பட்டு தானே தொழில் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் யாருக்கும் பயப்படணும்னு அவசியம் இல்லையே. அப்போ நீங்கள் பயப்படுவதை வைத்து நமக்கே சந்தேகம் வருது, இவங்க சட்டவிரோதமாக பணம் சம்பாதிக்கிறாங்களான்னு ஒரு சந்தேகம் வருது. கவுன்சில் தான் முதல்ல வந்து குரல் எழுப்பியிருக்கணும் இல்லையா? ஆமா, இங்க என்னன்னா கவுன்சில் தலைவரா முரளி ராமசாமி என்கிற திமுக காரர் இருப்பதால், ராமநாராயணனுடைய மகன் இருப்பதால் அவர் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு
அசைவுமே பார்த்தீங்கன்னா உதயநிதி கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு தான் அவர் பண்ணுவார். ஏன்னா அதனால பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் கண்டிப்பதற்கே அவருக்கு ரொம்ப அச்சமாக இருக்குது. தணிக்கை வாரியத்தை கண்டிச்சா விஜய்க்கு சப்போர்ட் மாதிரி தெரிஞ்சிருமோன்னு பயந்து பேசுறாரு. அதனால இங்க இருக்கிற அமைப்புகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் வந்து ரொம்ப ரொம்ப தவறானவர்கள். இப்போ இவங்க எதிர்பார்த்த மாதிரி பராசக்தி படம் 2 ரிலீஸ் ஆனிச்சுன்னா பராசக்தி எப்படி இருக்கும் அப்படிலாம் பேச்சு வந்தது. இப்போ பராசக்தி ரிலீஸ் ஆயிடுச்சு, இது தள்ளி போனாலும் பராசக்தியோட இது எப்படி சார் இருக்கு? பராசக்தியை பொறுத்த வரைக்கும் கண்டென்ட் வைஸ் சொல்லணும்னா அது வந்து ஒரு மிகச்சிறந்த படம் தான், அதில் மாற்றமே இல்லை. ஏன்னா ஒரு முக்கியமான வரலாற்று உண்மைகளை இந்த தலைமுறைக்கு கடத்துகிற ஒரு படம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த உண்மையை பார்ப்பதற்கும் ஏற்பதற்கும் இந்த தலைமுறை தயாராக இல்லை. நம்மை போன்றவர்களுக்கு அந்த படம் ஒரு பிடித்தமான படமாக இருந்தாலும் இந்த 2K கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னடா இருக்கு, வரலாற்று சம்பந்தமாகவே போயிடுச்சு. இல்லை அப்படியும் போகலை, டாக்குமெண்ட்ரின்ற மாதிரி நினைச்சிட்டாங்களோ. ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா இப்போ நானெல்லாம் அந்த படம் ரிலீஸுக்கு முன்னால் பராசக்தி வந்து ஒரு வரலாற்று ஆவணம் அப்படின்னு நான் ரொம்ப நம்பினேன், எதிர்பார்த்தேன். ஆனால் படத்தில் போய் பார்த்தா அந்த அளவுக்கு டெப்த் இல்லை, அதுதான் உண்மை. ஆனால் ஆமாம், காதலுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஆயிடுச்சு. அப்புறம் இந்தியை எதிர்க்கிற, இந்தி திணிப்புக்கு எதிரான கதையை சொல்கிற ஒரு படத்தில் கதாநாயகன் பார்த்தீங்கன்னா இந்தி கற்றுக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரியான நிறைய முரண்பாடு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சித்தாந்த போராட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா படத்தில் 2 தனி மனிதனுடைய வில்லன் ஹீரோ சண்டையாலாம் மாறிடுச்சு. இது எல்லாமே இந்த வணிகத்துக்காக செய்து கொண்ட சமரசம் தான். ஆனால் என்ன பெரிய துரதிர்ஷ்டம் அப்படின்னா இவ்வளவு டைலூட் பண்ணியும் கூட இந்த தலைமுறைக்கு இந்த படம் பிடித்தமான படமா இல்லை. என்னடா இது இந்தியை போய் வேணான்றானுங்கிற மாதிரி இவங்க பேசுறாங்க. அதுக்காக தான் அவங்க காதல் காட்சிகள்லாம் சேர்த்துருப்பாங்களோ ஒருவேளை. இந்த தான் சேர்த்தது அது வந்து அவர்களுக்கே வந்து அது பெரிய இதா பிடித்தமானதாக இல்லை.